உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். மதராசி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இதில் சிவகார்த்திகேயன் பேர் ரகு. அவர் சின்ன வயசில் தன் குடும்பத்தில் எல்லாருமே கண் முன்னாடி இறந்து போகிறத பார்த்தனால ஒரு மன பாதிப்புக்கு ஆளாயிருக்கார். ருக்மணி வசந்த் அவர் இந்த மாதிரி மன பாதிப்புக்கு ஆளாயிருந்தாலும் இரக்கமான கொண்டவர் அப்படின்னு சொல்லி அவரை லவ் பண்ணுறாங்க. திடீர்னு அவரை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறார். அதுலேருந்து போலீஸாரை காப்பாற்றப்படுறார். இன்னொரு பக்கம் வித்யு ஜம்லாலும் சபீரும் கூட்டணியாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே 6 கண்டெய்னரில் துப்பாக்கிகள் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கி மலிவாக கிடைக்க செஞ்சு துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதை தெரிஞ்சுக்கிற போலீஸ் அதிகாரி விஜய் மேனன் தன்னுடைய மகன் விக்ராந்த் உட்பட 7 பேர் கொண்ட டீமை வச்சு அவங்க தடுக்க முயற்சி பண்ணுறார். அதேமாதிரி துப்பாக்கியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அதை விநியோகம் பண்ணுறதுல எப்படியா தடுக்கணும் அப்படின்னு விஜய் மேனன் முயற்சி பண்ணும்போது தற்கொலை முயற்சி பண்ணி காப்பாற்றப்பட்ட சிவகார்த்திகேயன் சந்திக்கிறார். சிவகார்த்திகேயன் நான் சாகணும்னு சொல்லிட்டு இருக்கார். நீ யாருக்கும் பிறகு சுத்து போகிறதுக்கு பதிலாக இந்த கண்டெய்னர் அழிக்கிற முயற்சி ஈடுபட்டு தற்கொலை படையாக மாதிரி செத்துப்போ, கண்டெய்னர் அடிக்க வச்சு நீ இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சிவகார்த்திகேயனும் ஒரு நல்ல காரியத்தில் சாகிறது சந்தோஷம் அப்படின்னு போகிறாரு. ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியலை. ஆனால் அதே சமயம் அந்த கூட்டத்தின் தலைவரான வித்யு ஜம்லால் துப்பாக்கியாக சொல்கிறாரு. அவர் சாகலை, அவரை கடத்திட்டு வந்துடுறார் சிவகார்த்திகேயன். சபீர் வித்யு ஜம்லால் என்னாச்சு அப்படின்னு சீரியஸாக தெரிவிட்டு இருக்கார். அவர் வித்யு ஜம்லால் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதும், சிவகார்த்திகேயன் வில்லங்களை மீறி அந்த 6 கண்டெய்னர் அழிச்சாரா, ஹீரோயினை ஒன்று சேர்ந்தாரா அப்படிங்கிறலாம் மீதி கதை. இதில் நடிகர்கள்னு பார்க்கும்போது ஹீரோ சிவகார்த்திகேயன் படம் முழுக்க தாடியோட கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோயின் ருக்மணி வசந்த் நடிப்பு பாராட்டப்பட்டாலும் கேரக்டர் பெருசாக பிரகாசிக்கலை அப்படின்னு சொல்லணும். இதுபோக வித்யு ஜம்லால், சபீர், ஆடுகளம் நரேன், பிஜு மேனன், விக்ராந்த், இந்த கேரக்டருக்கு இவர் தேவையா அப்படிங்கிறத விட இப்படி ஒரு கேரக்டருக்கு படத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்கார் விக்ராந்த். தலைவாசல் விஜய், லிவிங்ஸ்டன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசை அனிருத். எப்பவும் மேலே ஒரு பாட்டு பரவாயில்ல. மற்ற ரீ ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. ஆக்ஷன் படங்களில் இவ்வளோ ரீ ரெக்கார்டிங் ஈடுபடுது அப்படிங்கிறது, ஆக்ஷன் படங்களில் இவ்வளோ ரீ ரெக்கார்டிங் ப்ளஸ் பண்ண அமையுது அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும். டைரக்ஷன் AR முருகதாஸ். இவருடைய இயக்கத்தில் வெளியான முதல் படம் தீனா 2001 வெளியானது. இன்னும் அந்த 2000 வருஷத்து மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். போலீஸ் உயரதிகாரி ஹீரோவை விஷயத்துக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புறதும், ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதும், ஒரு கட்டத்தில் அந்த உயரதிகாரியை டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றுறதும், அதையுமே ஹீரோ எப்படி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதும் பல முறை பார்த்த விஷயங்கள். அதே மாதிரி கிளைமாக்ஸில் எல்லாரையும் கொல்லக்கூடிய வில்லை ஹீரோயின் கடத்தி வச்சுக்கிட்டு கொல்லாமல் மிரட்டிக்கிட்டே இருப்பான். கடைசியில் குண்டடிப்பட்ட ஹீரோயின் செத்துட்டான்னு ஹீரோ அழுகிறதும், ஹீரோயின் விரல் லேசாக செய்யணும்னு ஐயோ உயிரோடு இருக்கணும் தூக்கிட்டு போய் காப்பாற்றுறதும், இப்படி படம் முழுக்கவே என் படமே 2000 வெளியான ஒரு பழைய படத்தை பார்க்குற உணர்வு உண்டாக்குறது தவிர்க்க முடியல. படம் முழுக்க போலீஸ் அதிகாரிங்க துப்பாக்கி வச்சுட்டு ஓடி வர்றாங்க. வில்லங்க சுட்டோன்னு செத்து போகிறதையும் காத்துக்கமாக செத்து போகிறாங்க. ஒவ்வொரு முறை போலீஸார் செத்து கிடப்பதும் பிஜுமே அந்த இடத்த வந்து பார்வையிட்டு சோகமாக திரும்பி போகிறதும், இது போன்ற காட்சிகள் ஹீரோ விட்டு பிரிஞ்சதுக்காக சொல்கிற காரணம் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. வில்லன் கூட்டத்தில் ஒரு தலைவி மாதிரி ஸ்டைலாக பொண்ணு வருவாள். வில்லன்களை பார்த்து அதிகாரம் பண்ணுவாள். அந்த பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு போகிறாங்க, அவங்க யாருன்னே தெரியல. வித்யு ஜம்லாலையும் சபீரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. வித்யு ஜம்லாலும் சபீரும் தனியாக செயல்படுறாங்களா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி யாராவது தலைவன் இருக்கானா அப்படின்னு தெரியல. இதில் வித்யு ஜம்லாலை பெரிய வில்லனா காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி சம்மந்தமாக பில்டப் காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரியல. அவர் இன்னொரு ஹீரோவா, அவர் வில்லன் தானே, அதுக்கே இந்த பில்டப்பு அப்படின்னு தெரியல. ஒரு மிரட்டலான வில்லன் பவர்ஃபுல் வில்லன்னா அது வேறு. சம்மந்தனாமல் ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணுறாங்க. கிளைமாக்ஸில் சிவகார்த்திகேயன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு சண்டை நின்றுக்கிட்டே போகுது. இந்த படத்துக்கு துப்பாக்கி 2 அப்படின்னு பேர் வச்சுருந்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா படம் முழுக்க துப்பாக்கியே கதை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ, வில்லன், துணை நடிகை எல்லாம் துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. மனநிலை ஆஸ்பத்திரியில் பல வருடம் சிகிச்சை பெற்ற சிவகார்த்திகேயன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து பல படம் சுட்டு தள்ளுறது,
எத்தனை பேர் சுட்டாலும் அவர் மட்டும் கொண்டு போடாமல் தட்டிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான லாஜிக் இல்லாத விஷயங்கள் படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. வெளிநாடு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம், வெளில வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே போன சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜம்னான் தூக்கிக்கிட்டு அப்படி வெளில வந்தார் அப்படிங்கிறத காட்டவே இல்லை. இது மாதிரி படம் முழுக்க லாஜிக் இல்லாத விஷயங்கள் நிறைய துப்பாக்கி கொண்ட அந்த கண்டெய்னரில் போலீஸ் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரே கதையை வச்சு படம் முழுக்க இழுத்துருக்கிறது. 2ஆம் மணி கதைக்கு போதுமானது இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த லவ் போர்ஷன் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா கஜினி படத்தில் சஞ்சய் ராமசாமி 15 நிமிஷத்தில் நடந்த மறந்துடுவார் அப்படிங்கிற விஷயத்தை ஹைலைட்டாக வச்சு தான் ஏஆர் ரஹ்மான் கதை பண்ணியிருந்தார். ஆனால் படம் வந்த பிறகு அசின் சூர்யாவோட காதல் பர்சன் ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சிருச்சு. அதனால் காதல் பர்சனாக படத்தை காப்பாற்ற நினச்சாருன்னு நமக்கு தெரியல. இடையில பிளாஷ்பேக் காதலை கொண்டு வந்துகிட்டே இருக்கார். அது படத்துக்கு எந்த விதத்தையும் உதவி செய்யலை. இந்த கதையை ரொம்ப சின்ன கதை. இதை ஓரளவுக்கு 2.5 மணி நேரம் இருந்தால் போதும். இது 2.25 மணி நேரத்துக்கு இழுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. தேவையற்ற காட்சிகள்லாம் வச்சு இழுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பொறுமையை சோதிக்குது. அப்புறம் தமிழ் சினிமாக்காரங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோ வேணும். இவர் வந்தால் கண்டிப்பாக வசூல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொண்ட ஹீரோ உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹீரோ உருவாக்குனாங்க. இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சிவகார்த்திகேயன் உருவாக்குற முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. இவர் படம் தோல்வியானோட அது தோல்வியாக இல்லை, வெற்றி, மாபெரும் வெற்றி அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே இந்த படத்தையும் பல பேர் பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வடநாடு நடக்குது, தமிழ்நாட்டுக்கார போய் அங்கே கலக்கிறாரு அப்படின்னு இருந்தால் கூட இந்த டைட்டிலுக்கு அர்த்தம் இருக்கும். படம் மொத்தமே தமிழ்நாடு நடக்குது. இதுக்கு மதராசின்னு பேர் வச்சது காரணம் என்ன? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். சில காட்சிகள் ரசிகர்கள் சீட்டு நுனி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோ அங்கே வில்லன் அப்படி மாற்றி காமிச்சிருக்க விஷயங்கள்லாம் சீட்டு நுனி கொண்டு வரல, சீட்டை விட்டு எஞ்சி ஓடக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து சலிச்ச விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுலாம் பெரிய மைனஸ் பாயிண்ட். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காட்சியுமே நம்ம பொறுமை சோதிக்கிற அளவுக்கு பழைய காட்சியாக இருக்கிறது, இல்லைன்னா போராக இருக்கிறது. இது மாதிரியே போகிறது தான் இந்த படத்துலேயே பெரிய மைனஸ் பாயிண்ட். அதனால் கொஞ்சம் கூட ரசிக்கக்கூடிய படமாக அமையலை இந்த மதராசி. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.